நான் எங்கள் வீட்டு முன்னாடி மாமரம் வச்சுருக்கேன். அதில் தான் இந்த முறை தான் ஃபஸ்ட்டு முறையாக காய் விட்டுருக்குது. இது என்ன மாங்காய்? குண்டு மாங்காய். 1 2 3 4 விட்டுருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மாங்காய். இந்த செடி வச்சு இதுதான் ஃபஸ்ட்டு மாங்காய். இன்னும் நிறைய பூவெல்லாம் விட்டுருக்கு, பிஞ்செல்லாம் விட்டுருக்குது. நம்ம வைக்கிற பாரு ஒவ்வொரு செடியும் அதோட பலனை வந்து பாரு நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக கொடுக்குது. ஒன்றும் வீண் போகாமல் இந்த மாங்காவை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த மாஞ்செடி வந்து நம்ம சாப்பிட்ட போட்ட அந்த கொட்டையில் தான் நாங்கள் இது வந்து சின்ன மரமாக இருந்தது. அதை அப்படியே இங்கே நெட்டு வச்சிட்டோம். அப்படியே தண்ணி ஊற்றோம். இது ரொம்ப பெரிய மரமானது. உடனே இப்போ பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு முறையாக இதான் ஃபஸ்ட்டு மாங்காய் இந்த செடியில் காய்ச்சிருக்க மாங்காய். நான் ரொம்ப ஹாப்பி இந்த மரத்தை பார்க்கும்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இன்னும் பெருசாக பெரிய மாமரமாக ஆகும். இன்னும் இது நிறைய காய் விடும். அதே மாதிரி பச்சை மிளகாய் பாருங்கள், இது வானத்தை நோக்கி இருக்குது. இந்த பச்சை மிளகாய் இது பாருங்கள், இதுவும் ரொம்ப நாள்லேருந்து, இது பனிக்காலமாக என்னன்னு தெரியல, அதனால அது காய்ச்சிட்டே இருக்கு. ரொம்ப நாளாக இருந்து இது மிளகாய் வந்து பூ வந்து திருப்பது, காய் வந்துட்டே இருக்குது. அதுக்கடுத்து மருதாணி செடி வீட்டு முன்னாடி இதில் ஒரு குருவி கூண்டு இருக்கு பாருங்கள். குருவி கூண்டு கட்டியிருக்கு. மருதாணி செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது வீட்டு முன்னாடி இருக்கட்டும்ட்டு நான் வச்சேன். இது ஒரு மரமாகவே ஆயிடுச்சு எங்கள் வீட்டு முன்னாடி. ஸோ என்னோடய பெரிய ஹாப்பினஸ் இந்த மாமரமும் இந்த மருதாணி செடியெல்லாம்.